கருத்தடை சாதனங்கள் யூஸ் பண்ணுறதுல பயம் இருக்கக்கூடாது. கருச்சிதைவு பண்ணிக்கிறீங்க பாருங்கள், அதாவது வேண்டாம், கரு விட்டுறதுக்கு அப்புறமா எங்களுக்கு தெரியாமல் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு, நாங்கள் காப்பர் டீ போட மறந்துட்டோம், போட்ட காப்பர் டீ எடுத்துட்டோம், குழந்தை வேணான்ற ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு நினச்சோம், நான் இப்போ முதல் குழந்தைக்கு லீவ் இருக்கும்போது பண்ணிக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ப்ரெக்னென்சி ஆகிட்டேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பல வருடங்களாக பல மகப்பேறு மருத்துவர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை கேட்கும்போது. ஏன்னா ஒரு கரு உள்ளே வந்ததுக்கப்புறமா அதை அபார்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு எமோஷ்னல் இஷ்யூ மாத்திரம் கிடையாது. அந்த வலி, ப்ளீடிங், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறதுன்றது அந்த தாய். ஃபினான்ஷியலி ஆல்சோ இட் இஸ் வெரி டாக்ஸிங். அண்ட் உடம்புக்கும் அது எவ்வளோ தான் நாங்கள் சேஃபாக பண்ணாலும் ஒரு விஷயம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கு தான் கருத்தடை சாதனங்கள். ஸோ எந்த விதமான கருத்தடை சாதனங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு